வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் நீங்கள் எதுக்கு கூட வேணாலும் சாப்பிடலாம். இதை ஒரு வீக்கெண்ட் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த வீக் ஃபுல்லாக பிரச்சனையே கிடையாது. அப்படி ஒரு சூப்பரான அதுவும் ஈஸியான ஒரு தொக்கு ரெசிபி எனக்கு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பவுடர் தான் பண்ண போகிறோம். சூடு ஏற ஏற கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து இதே பேனில் 1 கிலோ தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்ல பழமாக இருக்கிற தக்காளியாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்துக்கிறேன். அதோட 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக விடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுருங்க. உப்பு நல்லா கலந்து வரட்டும். தக்காளியில் இருக்க தண்ணியிலே இது நல்லா குக் ஆகிடும். ஸோ அப்பப்போ நீங்கள் அடி பிடிச்சிடாமல் இதை கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பாதி அளவு குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இன்னும் நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளிங்கிறது சைஸ் பொறுத்து மாறும். நீங்கள் 1 கிலோன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. தக்காளி இருக்கிறதே முழுசாக தெரியாது, அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி நம்ம இதோடையே சேர்த்துக்கிறோம், அதனால் அரைக்கும் போது நல்லா முழுசாக இருக்காது, நல்லா அரைப்பட்டு வந்துடும். அதுவுமே நல்லா வெந்திருக்கும். ஸோ தக்காளியோடையே இதையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா ஆற வச்சுருங்க. இதை இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சியில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இது பவுடர் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். நான் பேட்சாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி சின்ன பூண்டாக சேர்த்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அப்படியே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி இதில் எல்லாமே சேர்த்துட்டோம், அதனால இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை குக் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணோன்ட்டு இல்லை, அப்பப்போ நீங்கள் போய் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ரெடி ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம்.
தொக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் பூண்டை கூட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் பூண்டு நல்லா வேகும். சில பேர் அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துருவாங்க. பட் அதில் உங்களுக்கு ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்காது. அவ்வளோதான். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.